ஏங்க ஆக்சுவலி இப்போ என்ன ஆச்சுங்கன்னா எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து சொல்லிட்டார் இந்த மாதிரி வீடு காலி பண்ணிப்பா, எனக்கு வந்து அர்ஜென்ட்டாக காசு வேணும் வேணுன்ட்டு. ஸோ வீடு காலி பண்ணணுமே என்னடா இது எனக்கு நமக்கு யோசிச்சாலே இன்ஸ்டாகிராமில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டாக தள்ளிடுவாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணானுங்க, நோ ப்ரோக்கர்லேருந்து வந்தது அட்வர்டைஸ்மெண்ட். சரி நோ ப்ரோக்கர்லேயே போயிட்டு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் போட்டு விட்ருவோம் அப்படின்னு போட்டேன். அது போட்டு எல்லா திங்ஸையும் போட்டு பார்த்தா 10,000 ரூபாய் கட்டுச்சு. அப்படியே விட்டேன். அடுத்த நாள் அவனுக்கு கால் பண்ணி, சார் உங்களுக்கு வந்து ஆஃபர் இருக்குதுங்களா சார், 10,000 ரூபாய் இல்லை 9,000 நானுங்க. ஸ்டில் கட்படி ஆகாதுன்னு. 9,000 ரூபாய் இல்லை சார், நான் என்னுடைய டிஸ்கவுண்ட் போடுறேன் சார், 9,000 8,000 நானுங்க. ஸ்டில் வேணாங்க சார் ப்ளீஸ் அப்படின்ட்டு. ஆனாலும் என்ன பண்ணாங்க, லிஃப்ட் இருக்கான்னு கேட்டான். லிஃப்ட் இருக்குது. அப்போ 7,000 ரூபாயிலே முடிச்சிடலான்றான். சரி ஓகே 9 மணிக்கு ஷெடியூல் பண்ணியிருந்தேன். காலைல 6:30 மணிக்கு, சார் உங்கள் வீட்டுக்கு நான் வந்து லெஃப்ட் எடுக்கவா ரைட் எடுக்கவான்றான். நான் வந்துட்டேன் சார், 7 மணி எடுத்தோன்னா 9 மணிக்குள்ளே முடிச்சிடலான்றான். சரி வந்துட்டேன் வந்துடு அப்படின்னு இறங்கினானுங்க. இறங்கி மேலே வந்தானுங்க, வீட்டை சுற்றி பார்த்தானுங்க, டப்பாவை போட்டு எல்லாத்தையும் தூக்கி போடுறானுங்க. நான் சிலையாக உட்காந்தா என்னையே கட்டி தூக்கி போட்டுருவானுங்க போல். என்ன வேணும் வேணான்னா இல்லை. இதில் எங்கள் அம்மா கிட்டே திட்டு வேறு வாங்கினானுங்க. குப்பை தொட்டியில் போட்டது எல்லாத்தையும் எடுத்து டப்பாக்குள்ளே போடுறானுங்க. செம திட்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டானுங்க. சரி ஓகே ஏதோ ஒன்று பண்ணுறானுங்க பண்ணட்டும் அப்படின்னோடனே ஒரு சோஃபா எடுத்துகிட்டு வந்துட்டு, சார் இது இந்த படிக்கட்டில் அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போகணும், பேட்டா 1000 ரூபான்றான். அப்புறம் இதுக்கு நான் நோ ப்ரோக்கர் கொடுக்கணும் அப்படின்னு நோ ப்ரோக்கர் கால் பண்ணி அவன்கிட்ட திட்டினா எனக்கு உட்காந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். என் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி உட்காந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு இல்லை. அதுதான் என் பழைய வீடு, இது என் புது வீடு. இங்கே வரத்துக்கு 15,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன். ஒன்றே ஒன்று தான், காசு நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நோ ப்ரோக்கர், எஸ் ப்ரோக்கர், உங்கள் ப்ரோக்கர், எந்த ப்ரோக்கர்லாம் வேணா போடுங்க. இல்லையா எதிர் தெருவுலையே கண்டிப்பாக வடக்கு பாய்ஸ் நம்ம நண்பர்கள் இருப்பாங்க. அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா 3,000 ரூபாயில் மூச்சு குத்துருவாங்க. நான் இந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க.